ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரம்ஜான் மாதத்தில் எல்லாருமே நோன்பு வைப்பீங்க. நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூஸ் ரெடி பண்ணதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா இலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். புதினா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துங்க, அப்போ தான் ஜூஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட சின்னதாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும், இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. 1 இஞ்சி துண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் கடைசியாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த புதினா, ஏலக்காய், இஞ்சி எல்லாமே நல்லா அரைப்படுற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இதை அப்படியே குடிக்க முடியாது இல்லையா, அதனால ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே குடித்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 4 ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எல்லாமே இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ஜூஸ் குடித்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் குடிக்கிறது விட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாலாம் சேர்த்துருக்கனால ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.